நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வெஜிடேரியனில் மோஸ்ட்லி இறால் பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. இந்த இறால் ரெசிபியை ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது கூட 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்து அதையும் பொரிய விட்டுக்கோங்க. லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கப்போட அளவில் சொல்லணுன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியுமே நல்லா வதங்கி வரணும். தொக்கு பதத்துக்கு நல்லா ஃபார்ம் ஆகி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு ப்ரான் இருக்கும். இந்த இறால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த இறால் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த ப்ரானை எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இறால் கடைசியாக நல்லா சுருண்டு வந்துடும். இந்த உப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடிட்டு ப்ரானை ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இறால்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. இறால் 40% வெந்திருக்கு. இப்போ இது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே அரைச்ச குழம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்புத்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் ப்ரானோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துற வேணால் 1/2 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா இறால்லையே நிறைய தண்ணி விட்டு வரும். நம்ம அதிகமாக சேர்த்துட்டோன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். நம்ம இன்றைக்கி கிரேவி தானே பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டுட்டு இறால் முழுமையாக வேகிற அளவுக்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இறால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. கிட்டத்தட்ட இறால் கிரேவி சூப்பராக தயாராகி வந்துருச்சு. நீங்கள் இது இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்கான கிரேவியாக பண்ண போகிறேன். அதனால் ஹை ஸ்பீடு வச்சு கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பக்குவம் வந்துடும். இப்போ இதான் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இடையில இதே மாதிரி கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. கடைசியாக நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை நல்லா தூவிட்டு கலந்து விட்டுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே பக்காவான இறால் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். அதனால் பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.